பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் 16ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தலித் இயக்கங்களின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் 8 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் 16ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை பந்தர் கார்டன் அரசு பள்ளியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகத் மூர்த்தியார், திரைப்பட தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் மற்றும் பல்வேறு கட்சிகளின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் நடுவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி அவர்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது இரங்கலை தெரிவித்ததோடு ஆறுதல் கூறினார். அப்பொழுது மேடையில் பேசிய புரட்சித் தலைவர் ஜெகத் மூர்த்தியார் கூறுகையில், ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கானது சரியான பாதையில் போய்கொண்டிருப்பதாகவும், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை காவல் ஆணையர் அவர்கள் வழக்கை துரிதமாக எடுத்து செல்வதாகவும், இதேபோல் தொடர்ந்து பயணித்து கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்வார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் கூறினார். ஆனால் வழக்கின் ஏதேனும் தொய்வு ஏற்பட்டாலோ, அரசின் அழுத்தத்தினாலும் வேறு ஏதேனும் காரணங்களால் வழக்கு வேகம் குறைந்தால் பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் புரட்சி பாரதம் இணைந்து மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் முதல்வரே என்றும் நேரடியாகவே அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.